கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் புத்தாடைகளை வழங்கி உதவிகரம் நீட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் வருடந்தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு புத்தாடைகள் வழங்கி இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவித்து வருகிறார். இதன்படி நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் சகோதரர் மோகன் சி லாசரஸ் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தியை பகிர்ந்து கொண்டார். பின்னர் அங்கு வந்திருந்த 7,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை மக்களுக்கு வேஷ்டி சேலை உள்ளிட்ட புத்தாடைகள், கேக் ஆகியவற்றை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். நடக்க முடியாதவர்களுக்கு ஊன்றுகோல், சுயதொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் மதிய உணவு வழங்கி மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் சகோதரர் மோகன் சி லாசரஸிடம் வாழ்த்துதல் பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர். கிறிஸ்துமஸ் என்பது மற்றவர்களை மகிழ்வித்து சந்தோஷப்படுவதுதான். அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அருமையான ஒரு சத்தியம். அதனால நாங்கள் இயேசுடைய ஊழியத்தின் மூலம் பல வருஷங்களாக ஒவ்வொரு வருஷமும் இந்த பண்டிகை நாளை முன்னிட்டு நிறைய தேவை உள்ள மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து வந்து அவங்களுக்கு தேவையான பலவிதமான உதவிகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த இடத்துல ஒரு 2,500 3,000 பேர் இன்னைக்கு வந்திருந்தாங்க. பலதரப்பட்ட பாதிப்புகளை சந்தித்தவர்கள் வீல் சேர்ல தான் வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, விளையாட்டுல சாதித்து நாங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறோன்றாங்க. எனக்கு ஆச்சரியம். அப்போ அவங்களுக்கு வேறு திறன் உள்ள இருக்குது. அப்படி ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறது. இந்த நாள்ல எனக்கு உண்டானது, இவங்களுக்கு அந்த மாற்று திறனை பயன்படுத்தி இவங்களுக்கு தொழில், வேலை வாய்ப்பு இதனை உண்டாக்கி கொடுத்தா இவங்க இன்னும் 4 பேருக்கு நன்மை செய்யறவளா மாறணும். இங்க மாத்திரம் இல்ல, சென்னையில, மதுரையில, திருச்சியில, அது இல்லாமல் தொழுநோய் மருத்துவமனையிலேருந்து 20,000த்துக்கு அதிகமான பேருக்கு இந்த வருஷத்தில் உதவி செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காக தேவனை துதிக்கிறேன். நாம் தேவ பிள்ளைகள் எல்லாரும் இதுல கவனம் செலுத்தி மற்றவங்களுக்கு நம்ம கை கொடுப்போம், அவங்களை தூக்கி விடுவோம். அவங்க இன்னும் 4 பேரை தூக்கி விடுவார்கள்.